பிரியமானவர்களே, அனைவரும் இறை பிரசன்னத்திலே அமைதியாக அமரவும். இப்பொழுது நற்கருணை ஆராதனை தொடங்க இருக்கிறது. ஆங்காங்கே நடந்து கொண்டிருப்பவர்கள் உங்களுடைய இடத்திற்கே வாருங்கள், வந்து அமருங்கள். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக புகழுக்குரிய தூய்மை மீது நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. இயேசுவில் பிரியமானவர்களே, இது நமது மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிற நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்குவோம். அனைவரும் எழுந்து நிற்போம். இந்த நற்கருணை ஆண்டவரை அப்படியே பாருங்க. இரக்கத்தின் ஆண்டவர், நம்மை குணப்படுத்துகிறவர். இதோ சிறப்பாக புனித அந்தோனியாருடைய 13 வார நவநாளிலே 2வது வாரத்திலே இந்த திருத்தலத்தில் கூடியிருக்கிறோம். இந்த நற்கருணை ஆண்டவரை ஆராதித்து இவருடைய இரக்கத்தை, இவருடைய தொடும் வல்லமையை அனுபவிக்க இருக்கிறோம். அப்படியே கண்களை மூடுவோம். ஆவியால் நிறைந்தவர்களாக, பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல், பல்வேறு அசதிகள், சோர்வுகள், சாத்தானுடைய செயல்பாடுகள் நமது உடம்பில் இருக்கலாம். அது எல்லாம் இப்பொழுது நீங்குகிறது. ஆவியானவர் உங்களை தொட இருக்கிறார். ஆவியினுடைய கொடைகள், வரங்கள், கனிகளால் உங்களை முழுமையாக்குகிறார். பரிசுத்த ஆவியே, என் உள்ளத்தில் உறைபவரே, என்னை நிரப்பும், முழுமையாக்கும் உம் கொடைகளால் கனிகளாலே, உம் கொடைகளால் கனிகளாலே. பரிசுத்த ஆவியே, என் உள்ளத்தில் உறைபவரே, என்னை நிரப்பும், முழுமையாக்கும் கொடைகளால்
கனிகளாலே உம் கொடைகளால் கனிகளாலே. மீண்டும் அனைவரும் சேர்ந்து பரிசுத்த ஆவியே என் உள்ளத்தில் உறைபவரே, என்னை நிரப்பும் முழுமையாக்கும் உம் கொடைகளால் கனிகளாலே, உம் கொடைகளால் கனிகளாலே. ஆவியானவரே, எங்களை நிரப்பும், நன்மை தீமை அறிந்து கொள்ள எங்களுக்கு ஞானத்தார், நம்மோடு இணைந்து வாழ எங்களுக்கு ஆற்றல் கொடும், சோர்வுகள் அசதிகள் பலவீனங்கள் நீங்கட்டும், நமது பிள்ளைகளாக எங்களை தேர்ந்து கொண்டீர தகுதிப்படுத்தும். நன்மை தீமை அறிய ஞானம் வேண்டும், நல்ல செயல் செய்ய புத்தி வேண்டும், உலகை காண அறிவு வேண்டும், தேர்ந்து தெளிய விமரிசை வேண்டும், அன்பு மகிழ்ச்சியில் நான் வாழ அமைதி பொறுமையை கடைபிடிக்க இறைவன் அன்பை நான் புரிந்து கொள்ள இவற்றை ஏனதாய் நீ மாற்றிடுவி. பரிசுத்த ஆவியே என் உள்ளத்தில் உறைபவரே, என்னை நிரப்பும் முழுமையாக்கும் கொடைகளால் கனிகளாலே. மீண்டுமாக பரிசுத்த ஆவியானவரே, இதோ இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆட்கொள்வீராக, உமது கரத்தால் அவர்களை தாங்குவீராக, அக்கினி கொண்டு அவர்களை அனல் மூட்ட செய்வீராக. இதோ இந்த நேரத்திலே உமது பிரசன்னத்திலே பல்வேறு தேவைகளுக்காக வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆவியின் துணை கொண்டு அவர்களை வழி நடத்துகிறார். ஆசீர்வதியும் ஆண்டவரே, ஆசீர்வதியும் ஆவியே என் உள்ளத்தில் உறைபவரே, என்னை நிரப்பும் முழுமையாக்கும் கொடைகளால் கனிகளாலே, கொடைகளால் கனிகளாலே. இயேசுவுக்கே புகழ். கைகளை உயர்த்தி சொல்லுங்க, இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம், இயேசுவே உமக்கு நன்றி கூறுகிறோம், இயேசுவே நீர் என் தாய், இயேசுவே நீர் என் தந்தை, இயேசுவே நான் உம்முடைய பிள்ளை, என் கண்ணீரை பாரும், என் கவலைகளை துடைத்துவிடும், என்னோடு தங்கும், என்னை தொட்டு குணமாக்கும். Praise the Lord, praise the Lord. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. அப்படி அமருங்கள் பிரியமானவர்களே. மார்க்கு எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 40 42 முடிய. ஒரு நாள் தொழுநோயாளர் ஒருவர் இயேசுவிடம் வந்து, நீர் விரும்பினால் எனது நோயை நீக்க உம்மால் முடியும் என்று முழந்தாள் படியிட்டு வேண்டினார். இயேசு அவர் மீது பரிவு கொண்டு தனது கையை நீட்டி அவரை தொட்டு அவரிடம், நான் விரும்புகிறேன், உமது நோய் நீங்குக என்றார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. பிரியமானவர்களே, நோய்கள், பாவங்கள், துன்புறுவோர் இவர்கள் அனைவரையுமே இறைவன் தொடுகிறார், ஆசீர்வதிக்கிறார். இறைவன் நம்மை தொட்டு குணப்படுத்துகிறார் என்ற ஒரு செய்தியை சிறப்பாக மார்க்கு நற்செய்தியாளர் நமக்கு இன்று தெளிவுபடுத்துகிறார். இயேசு சென்ற இடங்களில் பல இடங்களிலே தனது கையை வைத்து தொட்டு குணப்படுத்துகிறார். Praise the Lord, praise the Lord.
பிரியமானவர்களே, இயேசு நம் ஒவ்வொரு துன்பங்களை, துயரங்களை, உடல் வியாதி, உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை இருக்கிற எல்லா விதமான வியாதிகளையும் இன்று இப்பொழுது தொட்டு குணப்படுத்த இருக்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இவர் எவ்வளவு சக்தி வாய்ந்தவர், எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தவர் என்பதை நான் ஒவ்வொரு நாளும் இவருடைய பிரசன்னத்திலிருந்து அனுபவிக்கிறேன். சிறப்பாக சென்ற ஆண்டு தவக்காலத்திலே 3 நாள் தியானம் ஏற்காட்டிலே இருக்கிற ஒரு சமன்னா என்ற ஒரு பகுதியிலே 3 நாள் தியானம் கொடுத்து கொண்டிருந்தேன். அப்போ அதில் 3 நாள் தியானத்துக்கு ஒருத்தர் வந்திருந்தாங்க, ஒரு அம்மா. அவங்க உடம்புலாம் சொரியாசிஸ், அங்கங்கே புண் தழும்புகள் இருக்கும், அரிப்பு சொரிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. முதல் நாள் கடவுள் குணப்படுத்துவார் அப்படின்னு சொல்லி வந்தாங்க. ஒரு 1 hour இருந்தாங்க, இருக்க முடியல. பக்கத்தில் உள்ளவங்களாம் ஒரு மாதிரி பார்த்தாங்க, சொரியறதை பார்த்து உடனே பாதியில் போயிட்டாங்க. 2வது நாள் வராங்க, கொஞ்ச நேரம் இருக்கிறாங்க, தாங்க முடியல, அரிப்பு சொரிஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. 2வது நாளும் ஐயோ எல்லாம் ஒரு மாதிரி எனக்கு கேவலமாக பார்க்குறாங்கன்னே போயிட்டாங்க. 3வது நாள் தொடக்கத்திலேயே நான் நற்கருணை ஆண்டவரை வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தேன். அப்போ சொல்லிட்டேன், ஆண்டவர் இப்பொழுது உங்களை தொட போகிறார், நம்பிக்கையோடு ஜெபிங்க. அந்த 2 நாள் அந்த நம்பிக்கை அந்த அம்மாவுக்கு அவ்வளோ இல்லை. 3ஆம் நாள் நம்பிக்கையோடு ஜெபியுங்கள் என்று சொல்லி, முதல்ல நம்பிக்கையோடு கடவுள் என்னை தொட போகிறார் என்று சொல்லி அந்த ஜெபத்தை ஆரம்பித்தேன். அவர்கள் கண்ணீரோடு ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். பிரியமானவர்களை, ஏறக்குறைய 4 மணி நேரம் ஆராதனை, கண்களை மூடி ஜெபித்து கொண்டே இருந்தார்கள். அந்த அரிப்பு எப்படி போனது என்று அவர்களுக்கு தெரியவில்லை. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். கொஞ்ச நேரம் கூட ஓய்வு இல்லாமல் சொரிஞ்சிக்கிட்டே இருந்த அந்த அரிப்பு 4 மணி நேரம் அந்த ஆண்டவரோடு ஐக்கியமாக நம்பினப்போ அவர்கள் அந்த நற்கருணை ஆண்டவர் தொடுவதை உணர்ந்திருக்கிறார்கள். அந்த ஆராதனை முடிச்சு அங்கே சொன்னாங்க, என்னை உண்மையாகவே இயேசு தொட்டார், என் நெத்தியில் கையை வச்சார், அந்த கையை வச்சதுலேருந்து என் உடம்புல அந்த அரிப்பு கொஞ்சம் கூட தெரியல அப்படின்னு சொன்னாங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இதோ நற்கருணை ஆண்டவர். இப்படி பல்வேறு புதுமைகள் சொல்லிக்கிட்டே போகலாம். என்னுடைய வாழ்க்கையை நான் கண்கூடாக பார்க்கிற புதுமைகள். ஆண்டவர் வலுவானவர், சக்தி வாய்ந்தவர். இதோ இப்பொழுதே இந்த நேரத்தில் நம்பிக்கையோடு நீங்கள் கேட்டீங்கன்னா, ஆண்டவரே நீ என்னை தொடும், நான் நலம் பெறுவேன் அப்படின்னு சொன்னால் தொட்டு குணப்படுத்துகிறார். இந்த தொழுநோயால் வேதனைப்பட்டவன், எல்லாரும் அவனை பார்த்து ஒதுக்கி ஓரமாக சென்றவர்கள், யாரும் கிட்டே வராத அந்த மனுஷனை பார்த்து இயேசு போய் அவனை தொடுறார். அந்த வியாதி தொட்டா தொத்திக்கும், இயேசு தொடுகிறார். அந்த நேரத்தில் அவன் குணம் பெறுகிறான். முழந்தாள் படிட்டு கேட்குறான், முழந்தாள் படிட்டு, ஆண்டவரே நீர் என்னை தொடுங்க, என்னை குணப்படுத்துங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். அனைவரும் எழுந்து நிற்போமா? அந்த நம்பிக்கை, அந்த தொழு நோயாளிக்கு இருந்த ஒரு நம்பிக்கை. இயேசுவே நற்கருணை ஆண்டவரே, நான் இப்பொழுது நின்று கொண்டு அல்லது முழந்தாள் படியிட்டு கேட்கிறேன், நீர் என்னை தொட வேண்டும், நீர் என்னை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டும். சொல்லுங்க, உங்களை ஆண்டவர் சந்திக்க இருக்கிறார், தொட இருக்கிறார். கண்களை மூடிக்குங்க. முடிஞ்ச அந்த நற்கருணை ஆண்டவர் மட்டும் பாருங்க. வேற பக்கத்தில் யார் வராங்க போறாங்க எதுவுமே பார்க்க வேண்டாம். ஆவியினுடைய வல்லமை நிறைந்தவர்களாக ஜெபிங்க. உங்களுக்கு எந்த தேவையா இருக்கலாம், உடல் சார்ந்த வியாதியா இருக்கலாம், குடும்பத்திலே கடன் பிரச்சனைகள், குழந்தை பாக்கியம் இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை, வறுமை, சமாதானம் இல்லை, புரிந்து கொள்ளாத ஒரு தன்மை, குடும்பத்தில் நிம்மதி இல்லை, அந்த நிம்மதி இங்கே கிடைக்காதான்னு வந்திருக்கிறேன். அது எல்லாம் ஒப்பு கொடுங்க. உங்களை தொட இருக்கிறார், தொட்டு குணப்படுத்த இருக்கிறார். வல்லமையான தேவன், அற்புதம் செய்கிற தேவன். அப்படியே கண்களை மூடி, இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடம்பெல்லாம் அற்புதம் காணும். உருக்கத்தோடு பராக்குகளுக்கு இடம் கொடுக்காமல் இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். அனைவரும் சேர்ந்து இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும்.
உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். ஆராதனை 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 சொல்லுங்க, கையில் உயர்த்தி. ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசுவே இந்த மக்களை தொட வேண்டும், இவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். தொட்டால் போதும் உடல் எல்லாம் அற்புதம் காணும், மனம் சுகமாய் மாறும். நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. கையில் வைத்தே. நாவசைத்து பேசாத என் வாயும் கூட வகை வகையாய் கீதங்கள் பாட செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் உடலெல்லாம் சுகமாய் மாறும். கைகள் அசைத்து. ஆராதனை 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 இதுவாக. ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசுவே எவ்வளியும் கேட்காது என் காது கூட அயராது உம் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வளியும் கேட்காத என் காது கூட அயராது உம் வார்த்தை கேட்க செய்வீரே. எவ்வளியும் கேட்காத என் காதும் கூட அயராது உம் வார்த்தை கேட்க செய்வீரே. இயேசுவே நீ தொட்டால் போதும், என் உடலெல்லாம் அற்புதம் காணும். இயேசுவே நீ சொன்னால் போதும், என் மனமெல்லாம் சுகமாய் மாறும். கைகளை அசைத்து. ஆராதனை 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 ஆராதனை. இயேசுவே இதோ உமது பிள்ளைகளை பார், உடல் உறுப்புகளை தொட்டு ஆசீர்வதிப்பீராக. இதோ இந்த நேரத்திலே வல்லமையான தேவன் நற்கருணை ஆண்டவர் உங்களை நாடி வருகிறார். உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்கிற நேரம் இது. உங்கள் உடல் உறுப்புகளை தொட்டு குணப்படுத்துகிற நேரம் இது. அது தொழுநோயாளனை குணப்படுத்தி தொட்டு குணமாக்குகிறேன் நலமாகு என்று சொன்ன இயேசு உங்கள் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் ஒவ்வொரு வியாதிகளையும் தொட்டு ஆசீர்வதிக்கிறார். கண்ணீரை துடைக்கிறார், வேதனைகளை இல்லாமல் பண்ணுகிறார், குடும்ப பிரச்சனைகளை துடைத்தருகிறார். அற்புதமானவர், வல்லமையானவர். இதோ பெரிய அதிசயங்கள், அற்புதங்கள் இந்த நேரத்தில் உங்கள் உள்ளத்திலே உங்கள் உடலிலே நடந்து கொண்டிருப்பதை உணருங்கள். என் ஆண்டவர் என்னை தொடுகிறார், என்னை ஆசீர்வதிக்கிறார். இயேசு என்னை தொட்டு குணப்படுத்துகிறார். உச்சம் தலையிலிருந்து உள்ளம் பாதம் வரை இருக்கிற எல்லா வியாதிகள் கட்டுக்கள் உடைகிறது. மனிதனுடைய பொல்லாத அந்தகர சக்திகள் உடைகிறது.
தீய சாத்தானுடைய செயல்பாடுகள் நீங்குகிறது. இயேசு உங்களை தாங்கிக் கொள்ளுகிறார், கரங்களிலே தூக்கிக் கொள்ளுகிறார், உங்களை குணமாக்குகிறார், கண்ணீர் எல்லாம் துடைக்கிறார், வேதனைகளை தன்மேல் சுமந்து கொள்ளுகிறார். அன்பு தெய்வம், அன்பு செய்கிறவர், வல்லமையுள்ள தேவன் உங்களுக்காக, உங்களை குணப்படுத்துவதற்காக, உங்களை தாங்குவதற்காக, உங்களை கண்ணின் கருவிழி போல பாதுகாப்பதற்காக நன்றி சொல்லுங்க. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. குணமாக்கும் இயேசுவே, என்னை குணமாக்கும் இயேசுவே. அனைத்து உடல் வியாதிகள் குணமாக்கும் இயேசுவே, தொட்டு குணமாக்கும் இயேசுவே. ஆராதனை ஆராதனை ஆராதனை. இயேசுவே, உம்மை ஆராதிக்கிறேன். என்னை தொட்டு குணமடுத்தினரே. இது கோடியற்பது பதவி அந்தோனியருடைய பரிந்துரையினால எங்களுடைய ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்படுகிறது. நன்றி இயேசுவே. இதோ நம்பிக்கையோடு இருக்கிறோம். நீர் எங்களோடு இருக்கிறீர், பயணிப்பீர். எங்களுடைய அனைத்து வியாதிகளையும் குணமாக்குவீர். அனைத்து மன பிரச்சனைகளுக்கு தீர்வை கொடுப்பீர். மகிழ்ச்சியோடு, மன நிம்மதியோடு, அமைதியோடு வாழ எங்களோடு இருந்து தூய ஆவியால் எங்களை வழி நடத்த போகிறீரே. நன்றி இயேசுவே, நன்றி 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 இயேசுவே. நன்றி உணர்வோடு முழந்தால் படியிட்டு மாண்பு கீதம் பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். உயர்ந்த மனத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவுக்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்க்கை யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். தேவன் வாழ்கவே. வானின்றவருக்கு அப்பம் அளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தில் கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளை நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம் மீட்பின் பலனை இடைவிடாது அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை மன்றாடுகிறோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பானவர்களே, பாலைவனத்திலே உயிருக்காக போராடி கொண்டிருந்த இஸ்ரேல் மக்கள் உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல பாம்பை உற்று நோக்கி, ஆண்டவரே எங்களுக்கு உயிரை கொடும் என்று கத்தி ஜெபித்த பொழுது உயிர் பெற்றார்கள். உயர்த்தப்படுகிற இந்த நற்கருணை ஆண்டவரை உற்று நோக்கி, ஆண்டவரே எங்கள் மீது இறங்கும், எங்களை குணமாக்கும், நலமாக்கும் என்று சொல்லுங்கள். உங்களை மீட்பு தேடி வருகிறது.
விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. விடுதலை ராகங்கள் விடியலின் கீதங்கள் முழங்கிட வாருங்களே. புது உலகமைத்திட புது வழி படைத்திட அன்புடன் வாருங்களே. வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். அன்புக்காகவும் அமைதிக்காகவும் இயேசு மனுவானார். உண்மைக்காகவும் நீதிக்காகவும் அவரே பலியானார். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். ஒன்று கூடுவோம், உணர்ந்து வாழுவோம். சுயநலம் நீக்கி பிறநலம் காத்து அன்பினில் நாம் இணைவோம். வாருங்கள் வாருங்கள் ஆலயம் வாருங்கள் அனைவரும் வாருங்களே. அனைவரும் வாருங்களே. ஆண்டவரில் மனம் நிறைந்து ஆரம்பிப்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கோடி அற்புதர் அந்தோனியார் அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த நவநாள் திருப்பலிக்கு வருக வருக என வரவேற்கிறோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே அன்பார்ந்தவர்களே, இன்று நவநாள் திருப்பலியாக இருந்தாலுமே திருச்சபையில் ஒரு மாபெரும் திருவிழாவை கொண்டாடுகின்றோம். நம்முடைய இந்த விசுவாச கோட்பாட்டின் ஒரு முக்கியமான நாள். மீட்பின் வரலாற்றில் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிய நாள். இயேசு கடவுள் தன் மகனை இயேசுவை இந்த உலகிற்கு மீட்பராக அன்னை மரியாள் வழியாக அனுப்பப்பட்ட நாள். கபிரியேல் தூதர் வழியாக அன்னை மரியாளை சந்தித்து மங்கள வார்த்தை சொல்லி அதற்கு அன்னை மரியாள் இசைந்து இந்த உலகிற்கு மீட்பை தருவதற்கு உதவி செய்த நாள். நம் அனைவருக்கும் ஒரு பேரின்ப நாள். ஆகவே இந்த நாளைத்தான் நம்ம மகிழ்ச்சியாக கொண்டாடணும். மீட்பு வந்த நாள், மீட்பின் மகிழ்ச்சியின் நாளில் நாம் வந்திருக்கிறோம். ஆகவே இந்த நவநாளில் பங்கெடுக்கின்ற நாம் அனைவரும் அந்தோனியாரும் நமக்கு துணை செய்ய வேண்டும். அன்னை மரியாள் வழியாக இறைவன் நமக்கு தருகின்ற அற்புத ஆசீர்வாதங்களையும் நிறைவாய் பெற்று அனுபவிக்க வேண்டுமாயும் இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுத்து பெறுவோம். இந்த தெய்வீக திருப்பலியில் பங்கெடுக்க தடையாக இருக்க நம்முடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் அனைத்தையும் ஏற்று மனவருந்தி மன்னிப்பு கேட்டு இந்த திருப்பலியில் பங்கெடுத்து இறை ஆசிரியை நிறைவாய் பெறுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். இயலாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். மன்றாடுவோமாக. அன்பே உருவான இறைவா, கன்னிமரியாவின் வயிற்றில் உம்முடைய திருவாக்கு உண்மையாகவே மனிதராக பிறக்க திருவுளமானீரே. அதனால் எங்கள் மீட்பர் கடவுள் மனிதனுமாக இருக்கின்றார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய இறை இயல்பிலும் பங்கேற்பாளர்களாக தகுதி பெற அருள்வீராக. உம்மோடும் தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். இறைவாக்கினர் ஏசாயா நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில் ஆண்டவர் ஆகாசுக்கு மீண்டும் தம் திருவாக்கை அருளி சொல்லியது, உம் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு ஒரு அடையாளத்தை அருளுமாறு கேளும்.
அது கீழே பாதாளத்திலோ மேலே வானத்திலோ தோன்றுமாறு கேட்கொள்ளும் என்றார். அதற்கு ஆகாசு, நான் கேட்க மாட்டேன், ஆண்டவரை சோதிக்க மாட்டேன் என்றார். அதற்கு ஏசையா, தாவீதின் குடும்பத்தாரே, நான் சொல்வதை கேளுங்கள். மனிதரின் பொறுமையை சோதித்து மனம் சலைப்படையே செய்த போகாததோ? என் கடவுளின் பொறுமையை கூட சோதிக்க பார்க்கிறீர்களோ? ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை அருளுவார். இதோ, கருவுற்றிருக்கும் அந்த கன்னி பெண் ஒரு ஆண்மகனை பெற்றெடுப்பார். அக்குழந்தையை அவர் இம்மானுவேல் என்று பெயரிடுவார். ஏனெனில் கடவுள் எங்களோடு இருக்கிறார் என்று கூறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். இறைவா, ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே, ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே, என் வாழ்வு விளங்க என் ஜீவன் துளங்க உன் சித்தமே. ஆகட்டுமே என் வாழ்வு விளங்க என் ஜீவன் துளங்க உன் சித்தமே. ஆகட்டுமே ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே, ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. என்னை படைத்தாய் என்னை வளர்த்தாய் நீரே என் தந்தை தாய். என்னை படைத்தாய் என்னை வளர்த்தாய் நீரே என் தந்தை தாய். நலமானதெல்லாம் உணவென்று அருகே உனதாக என்னை தந்தே. இறைவா, உனதாக என்னை தந்தே. ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே, ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே.
துணிந்து நானே புரிந்த பணியாவும் பாழானதே. நானே துணிந்து நானே புரிந்த பணியாவும் பாழானதே. கண்ணோடி மனது மண்ணோடு முன்னே கருணீர்ப்பு என்னை கண்டே. இறைவா கருணீர்ப்பு என்னை கண்டே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. என் வாழ்வு இழந்த என் ஜீவன் துறந்த உன் சித்தமே ஆகட்டுமே. என் வாழ்வு இழந்த என் ஜீவன் துறந்த உன் சித்தமே ஆகட்டுமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. ஆகட்டும் ஆகட்டுமே அப்பாவும் திருவுளமே. இரண்டாம் வாசகம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, காளைகள் வெள்ளாட்டு கிடாய்கள் இவற்றின் இரத்தம் பாவங்களை போக்க முடியாது. அதனால்தான் கிறிஸ்து உலகிற்கு வந்தபோது பலியையும் காணிக்கையையும் நீர் விரும்பவில்லை, ஆனால் ஓர் உடலை எனக்கு அமைத்து தந்தீர். எரிபலிகளும் பாவம் போக்கும் பலிகளும் உமக்கு உகந்தவை அல்ல. எனவே நான் கூறியது, என் கடவுளே, உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகின்றேன். என்னை குறித்து திருநூலில் சுருகளில் எழுதப்பட்டுள்ளது என்கிறார். திருச்சுட்டப்படி செலுத்தப்பட்ட போதிலும் நீர் பலிகளையும் காணிக்கைகளையும் எரிபலிகளையும் பாவம் போக்கும் பலிகளையும் விரும்பவில்லை, இவை உமக்கு உகந்தவை அல்ல என்று அவர் முதலில் கூறுகிறார். பின்னர் உமது திருவுளத்தை நிறைவேற்ற இதோ வருகிறேன் என்றார். பின்னையதை நிலையாக செய்ய முன்னையதை நீக்கிவிடுகிறார். இந்த திருவுளத்தால் தான் இயேசு கிறிஸ்து ஒரே ஒரு முறை தம் உடலை பலியாக செலுத்தியதன் மூலம் தான் தூயவராகப்பட்டிருக்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்களும் கண்டோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறைவார்த்தைகள் 26 38 முடிய. 6ஆம் மாதத்தில் கபிரியேல் என்னும் வானதூதரை கடவுள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்து என்னும் ஊரில் இருந்த ஒரு கன்னியிடம் அனுப்பினார். அவர் தாவீது குடும்பத்தினர் ஆகிய யோசேப்பு என்னும் பெயருடைய ஒருவருக்கு
மன ஒப்பந்தமானவர். அவர் பெயர் மரியா. வானதூதர் மரியாவுக்கு தோன்றி, அருள் நிறைந்தவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு இருக்கிறார் என்றார். இவ்வார்த்தைகளை கேட்டு அவர் கலங்கி, இந்த வாழ்த்து எத்தகையதோ என்று எண்ணிக்கொண்டிருந்தார். வானதூதர் அவரை பார்த்து, மரியா, அஞ்ச வேண்டாம், கடவுளின் அருளை கண்டடைந்துள்ளீர். இதோ கருவுற்று ஒரு மகனை பெறுவீர், அவருக்கு இயேசு என்னும் பெயரிடுவீர். அவர் பெரியவராயிருப்பார், உன்னத கடவுளின் மகன் எனப்படுவார். அவருடைய தந்தை தாவீதின் அரியணை ஆண்டவராகிய கடவுள் அவருக்கு அளிப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தின் மீது என்றென்றும் ஆட்சி செலுத்துவார். அவருடைய ஆட்சிக்கு முடிவே இராது என்றார். அதற்கு மரியா வானதூதரிடம், இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே என்றார். வானதூதர் அவரிடம், தூய ஆவி உம்மீது வரும், உன்னத கடவுளின் வல்லமை உன்மேல் நிழலிடும். ஆதலால் உம்மிடம் பிறக்கப் போகும் குழந்தை தூயது, அக்குழந்தை இறைமகன் எனப்படும். உம் உறவினராகிய எலிசபெத்தும் தம் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருதரித்திருக்கிறார். கருவுற இயலாதவர் என்று சொல்லப்பட்ட அவருக்கு இது 6ஆம் மாதம், ஏனெனில் கடவுளால் இயலாதது ஒன்றுமில்லை என்றார். பின்னர் மரியா, நான் ஆண்டவரின் அடிமை, உம் சொற்படியே எனக்கு நிகழட்டும் என்றார். அப்பொழுது வானதூதர் அவரை விட்டு அகன்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புனிதர்கள் விரும்பும் புனிதரே, புனித பிரான்சிஸ் அசிசியாரே, புனித அந்தோனியாரை கவர்ந்த புனித பிரான்சிஸ் அசிசியாரே, இறையேசுவில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையின் பிள்ளைகளே, இதோ இந்த நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலும், உங்களோடு இணைந்து இந்த உன்னத திருப்பலி நிறைவேற்றுவதிலும், உங்களுக்காக ஜெபிப்பதிலும், உங்களோடு இறைவார்த்தை பகிர்ந்து கொள்வதிலும் மிக்க மகிழ்ச்சி, ரொம்ப சந்தோஷம். அன்பிற்குரியவர்களே, இன்று தாயாம் திராவையோடு இணைந்து நாம் ஆண்டவருடைய பிறப்பின் முன்னறிவிப்பு பெருவிழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அதாவது அன்னை மரியாளுக்கு கப்ரியேல் வானதூதர் வழியாக விண்ணக தந்தை மங்கள வார்த்தைகளை, மங்கள ஆசீர்வாதங்களை கொடுத்த அந்த மாபெரும் மறையுண்மையை இன்று நாம் பெருவிழாவாக கொண்டாடுகின்றோம். அன்னை மரியாள் மனித குலத்தின் பிரதிநிதியாக இறைவனிடம் இருந்து மங்கள வார்த்தைகளை பெறுகின்றாள், மங்கள ஆசீர்வாதங்களை பெறுகின்றாள். எனவே அன்னை மரியாள் பெற்ற மங்கள வார்த்தைகள், அன்னை மரியாள் பெற்ற மங்கள ஆசீர்வாதங்கள் நமக்கும் உரியது. எனவே இந்த நாள் நம் அனைவருடைய பெருவிழா. எனவே அனைவரும் கரங்களை தட்டி நம் ஒருவருக்கொருவர் நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொள்வோம். அன்னை மரியாள் பெற்ற மங்கள வார்த்தைகள், அன்னை மரியாள் பெற்ற மங்கள ஆசீர்வாதங்கள் நாமும் பெற உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிக்கின்றேன். கோடி அற்புதர், புதுமை வல்லர் புனித அந்தோனியாருடைய நவநாட்களில் 2வது வாரத்தில் பங்கு பெற்று கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவருக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிக்கின்றேன். நீங்கள் எந்த கருத்துக்களுக்காக, எந்த விண்ணப்பங்களுக்காக ஆண்டவரை நாடி வந்திருக்கின்றீர்களோ, புனித அந்தோனியாருடைய பரிந்து பேசுதலை நாடி வந்திருக்கின்றீர்களோ, இறைவன் நிச்சயம் உங்களுடைய விண்ணப்பங்களை, ஜெபங்களை நிச்சயம் நிறைவு செய்வார் என்று உங்களுக்கு உறுதியளிக்கின்றேன், உங்களுக்கு வாக்கு அளிக்கின்றேன். இங்கிருந்து போகிறப்ப நீங்கள் மன மகிழ்ச்சியோடும், மன நிம்மதியோடும், மன நிறைவோடும் செல்ல வேண்டும் என்று உங்களை வாழ்த்துகின்றேன். உங்களுக்காக சிறப்பான விதத்திலே ஜெபிக்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, இன்று நம்முடைய நவநாளில் நாம் சிந்திக்கவிருக்கின்ற தலைப்பு புனித அந்தோனியாரும் பிரான்சிஸ்கன் துறவர வாழும். புனித அந்தோனியாரும் பிரான்சிஸ்கன் துறவர வாழும் என்ற தலைப்பில் சற்று சிந்தித்து பார்ப்போம்.
என்னுடைய வாழ்க்கையில் நான் 2 விஷயங்களை நினைத்து 2 காரியங்களை குறித்து எப்பொழுதும் நான் பெருமகிழ்ச்சி கொள்வேன். எப்போ பார்த்தாலும் இந்த 2 விஷயங்களை நான் நினச்சி பார்த்தேன் அப்படின்னா எப்போவுமே ரொம்ப சந்தோஷப்படுவேன், எப்பொழுதுமே மகிழ்ச்சி கொள்வேன். அந்த 2 காரியங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர். கத்தோலிக்க குருவானவர் என்ற மகிழ்ச்சி எனக்கு எப்பவுமே இருக்குது. இதை நினச்சி பார்க்குறப்ப எனக்கு ஒரு மகிழ்ச்சி என்னை அறியாமலே தோன்றும். நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர் என்ற அந்த ஒரு மகிழ்ச்சி. 2வது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு பிரான்சிஸ்கன் துறவி. துறவி. எனவே என்னுடைய வாழ்க்கையில் நான் எப்போல்லாம் சோர்ந்து போகிறேனோ, எப்போல்லாம் கொஞ்சம் இதாக ஃபீல் பண்ணுறனோ, உணர்றனோ, அப்போல்லாம் நான் இந்த 2 காரியங்களை நினைத்து பார்ப்பேன். நான் ஒரு கத்தோலிக்க குருவானவர், நான் ஒரு பிரான்சிஸ்கன் துறவி. இந்த 2 சிந்தனைகள் என்னை அறியாமல் எனக்கு நிச்சயம் மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கின்றன. பதுவை நகர் புனித அந்தோனியாரும் இத்தகைய ஒரு மகிழ்ச்சியை தன்னுடைய வாழ்க்கையில் சுவைத்தவராக இருந்திருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாரால் அவருடைய பிரான்சிஸ்கன் துறவற வாழ்வால் ஈர்க்கப்படுகின்றார் புனித அந்தோனியார். எனவே சற்று சிந்தித்து பார்ப்போம், யார் இந்த புனித அசிசியார்? புனித பிரான்சிஸ் அசிசியார் யார்? இந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் இத்தாலி நாட்டை சேர்ந்தவர், ஒரு செல்வந்தர். இருந்தாலும் அனைத்தையும் விட்டுவிட்டு நான் கிறிஸ்துவை மிக நெருக்கமாக ஆழமாக பின்பற்றுவேன் என்று ஒரு துறவற சபையை ஆரம்பித்த ஒரு உன்னதமான புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். ஒரு சில நாட்களுக்கு முன்பு ஒரு ஷாப்பிங் மாலில் ஒரு லிஃப்ட்டுக்கு முன்னாடி ஒரு வாக்கியத்தை நான் படிக்க நேர்ந்தது. அழகான ஒரு வாக்கியம். அவசரத்திற்கு எண்ணெய் பயன்படுத்துங்கள், அவசரத்திற்கு எண்ணெய் பயன்படுத்துங்கள், ஆரோக்கியத்திற்கு என்னுடைய குருநாதரை பயன்படுத்துங்கள். அவசரத்திற்கு எண்ணெய் பயன்படுத்துங்கள், ஆரோக்கியத்திற்கு என்னுடைய குருநாதரை பயன்படுத்துங்கள். யார் அந்த குருநாதர்? லிஃப்ட் சொல்லுது. யார் குருநாதர்? லிஃப்ட்டுக்கு யார் குருநாதர்? ஸ்டெப்ஸ், படிக்கட்டுகள். எனவே ஸ்டெப்ஸுகளுக்கு குருநாதராக இருப்பது யார்? லிஃப்ட்டுங்களுக்கு குருநாதராக இருப்பது படிக்கட்டுகள். அதே போல் புனித அந்தோனியாருக்கு குருநாதராக இருந்தவர் புனித பிரான்சிஸ் அசிசியார். அவருடைய புனித வாழ்வால் ஈர்க்கப்படுகின்றார் புனித அந்தோனியார். எனவே இந்த புனித அசிசியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறைவன் விரும்பியதை செய்த ஒரு உன்னதமான புனிதர், புனிதர்களால் விரும்பப்பட்ட ஒரு புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். இறைவன் விரும்பியதை செய்த புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். ஒரு முறை ஒரு இளைஞன் ஞானியிடம் செல்கின்றார். குருவே, நான் ஞானம் பெற என்ன செய்ய வேண்டும் என்று அந்த இளைஞன் அந்த ஞானியிடம் கேட்கின்றார். அந்த ஞானி சொல்கின்றார், தம்பி, நீ ஞானம் பெற வேண்டும் என்றால் நான் ஒரு சில மந்திரங்களை சொல்கின்றேன், அதை சொல்ல, அதோடு சேர்த்து 2 வாழைப்பழங்களையும் சேர்த்து சாப்பிடு அப்படின்ட்டு அந்த ஞானி சொல்கின்றார். அப்போ அந்த இளைஞன் உடனடியாக ஒரு கேள்வியை கேட்கின்றான். என்ன கேள்வி கேட்குறாரு அப்படின்னா, குருவே, என்ன வாழைப்பழம் சாப்பிட்ணும்? கற்பூரவள்ளி வாழைப்பழம் சாப்பிட்ணுமா, இல்லை செவ்வாழை வாழைப்பழம் சாப்பிட்ணும் அப்படின்னு கேட்டவுடனே அந்த ஞானி அந்த இளைஞனை பார்த்து சொன்னாராம், பார்த்துங்க, உனக்கு ஞானமே கிடைக்காது. ஏன் அப்படி சொன்னார்? குரு என்ன சொல்கிறாரு? நான் ஒரு சில மந்திரங்களை சொல்வேன், அதோடு சேர்த்து வாழைப்பழத்தையும் சேர்த்து சாப்பிட்ணும். ஆனால் அந்த இளைஞன் என்ன கேட்குறான்? மந்திரங்களை பற்றி கேட்கவே இல்லை. நான் என்ன விரும்புகின்றனோ அதைத்தான் அவன் கேட்டான். தான் எதை விரும்பினானோ அதைத்தான் அவன் கேட்டான். அன்பிற்குரியவர்களே, புனிதர்கள் யார் என்றால் இறைவன் விரும்பியதை செய்தவர்கள். அதனால தான் புனித பிரான்சிஸ் அசிசியார் அடிக்கடி ஜெபிப்பார், ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். ஆண்டவரே, நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகின்றீர். எனவே புனித பிரான்சிஸ் அசிசியார் இறைவன் விரும்பியதை செய்த ஒரு புனிதராக இருக்கின்றார். 2வது புனித பிரான்சிஸ் அசிசியார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புனிதர்கள் விரும்பிய புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். புனிதர்கள் விரும்பிய புனிதராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். தாயாம் திருச்சபையில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய துறவற சபைகள் இருக்கின்றன. எல்லா துறவற சபைகளுக்கும் இல்லாத ஒரு தனித்துவம் எங்களுடைய பிரான்சிஸ்கன் சபைக்கு இருக்குது அப்படின்னா அது என்ன அப்படின்னா, எங்களுடைய சபையில் தான் அதிகமான புனிதர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய சபையில் தான் அதிகமான அருளாளர்கள் இருக்கின்றார்கள். எங்களுடைய சபையில் தான் அதிகமான இறை ஊழியர்கள் இருக்கின்றார்கள். காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த புனிதர்கள், இந்த அருளாளர்கள், இந்த இறை ஊழியர்கள் அனைவரும்
புனித பிரான்சிஸ் அசிசியாரால் ஈர்க்கப்பட்டவர். எனவே புனித பிரான்சிஸ் அசிசியார் புனிதர்கள் விரும்பிய புனிதராக இருக்கின்றார். அதனால தான் புனித பிரான்சிஸ் அசிசியாரால் ஈர்க்கப்பட்டவளாக புனித கிளாரமல் துறவர அழைத்தலை ஏற்கின்றார். அதே போல புனித அந்தோனியாரும் புனித பிரான்சிஸ் அசிசியாரால் ஈர்க்கப்பட்டு இந்த பிரான்சிஸ்கன் சபையிலே சேருகின்றார். எனவே இறைவன் விரும்பியதை செய்த புனிதராக பிரான்சிஸ் அசிசியார் இருந்தார். புனிதர்கள் விரும்பிய புனிதராக பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். அதன் அடிப்படையில் புனித அந்தோனியாரும் இறைவன் விரும்பியதை செய்த புனிதராக இருக்கின்றார். அதே போல புனிதர்கள் விரும்பக்கூடிய புனிதராகவும் புனித அந்தோனியார் இருக்கின்றார். வரலாற்று ஆசிரியர்கள் புனித அந்தோனியாரை பற்றி கூறுகின்ற பொழுது இவ்வாறு கூறுவார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய சகோதரர், புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய மகன், பிரதர் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ், சன் ஆஃப் செயின்ட் பிரான்சிஸ் என்று புனித அந்தோனியாரை பற்றி குறிப்பிட்டு கூறுவார்கள். புனித பிரான்சிஸ் அசிசியாரின் உன்னத சகோதரராக புனித அந்தோனியார் இருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய உன்னத மகனாக புனித அந்தோனியார் இருக்கின்றார். எனவே புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய வாழ்க்கையால் ஈர்க்கப்பட்டவராக புனித அந்தோனியார் இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, சற்று சிந்தித்து பார்ப்போம். புனித பிரான்சிஸ் அசிசியார் வகுத்த வாழ்ந்து காட்டிய அந்த பிரான்சிஸ்கன் துறவர வாழ்க்கையுடைய சாராம்சம் இதுதான். அசிசி தெருக்களில் ஓடி அலைந்த புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய அழைத்தலை, தன்னுடைய பிரான்சிஸ்கன் துறவர அழைத்தலை இந்த 4 திருக்களை வைத்தே தன்னுடைய துறவர அழைத்தலை அமைத்தார். அன்பிற்குரிய புனித பிரான்சிஸ் அசிசியார் இந்த 4 திருக்கள் மீது அசைக்க முடியாத ஆழமான பற்று பக்தி நிறைந்தவராக இருந்தார். அது 4 திருக்கள் இதுதான்: திருச்சிலுவை, திரு அவை, திரு உடல், திரு விவிலியம். அன்பிற்குரியவர்களே, புனித பிரான்சிஸ் அசிசியாரிடம் இந்த 4 திருக்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை இருந்தது, பக்தி இருந்தது. புனித பிரான்சிஸ் அசிசியார் திருச்சிலுவையை அதிகமாக நேசித்தார். அன்பிற்குரியவரே, புனித பிரான்சிஸ் அசிசியாருடைய ஆன்மீகத்தில் 2 கேள்விகள் மிகவும் முக்கியமானதாக இருந்தது. முதல் கேள்வி, ஒரு கடவுள் எப்படி மனிதராக முடியும்? ஒரு கடவுள் எப்படி மனிதராக முடியும் என்ற அந்த மறையுண்மை அதிகமாக சிந்தித்தார். அதனால் தான் தாயாம் திருவையிலே குடிலை ஏற்படுத்துகின்ற அந்த பக்தி முயற்சியை அவர் ஏற்படுத்தினார். இரண்டாவது கேள்வியா தன்னுடைய ஆன்மீகத்திற்கு அடிப்படையாக இருந்தது, கடவுள் எப்படி சிலுவையை சுமக்க முடியும், ஒரு கடவுள் எப்படி சிலுவையில் இறக்க முடியும் என்ற இந்த ஒரு கேள்விக்கு அவரால் பதில் சொல்லவே முடியல. அதனால்தான் அவர் சிலுவையை அதிகமாக தியானித்தார். குகைகளில் தியானம் செய்கின்ற பொழுது எல்லாம் திருச்சிலுவையை வரைந்தார். இயேசுடைய பாடுகளை அதிகமாக தியானித்தார். தன்னுடைய வாழ்நாளில் இறுதியில் அவர் சொல்வார், இயேசு பட்ட பாடுகளைப் போல நானும் பெற வேண்டும், இயேசு திருச்சிலுவையில் பட்ட பாடுகளை நானும் பட வேண்டும், இயேசு திருச்சிலுவையில் வெளிப்படுத்திய அந்த இறை அன்பை நானும் அனுபவிக்க வேண்டும் என்று தியானித்தவராக புனித பிரான்சிஸ் அசிசியார் 5 காய வரம் பெற்ற முதல் புனிதராக இருக்கின்றார். புனித பிரான்சிஸ் அசிசியாரை போலவே புனித அந்தோனியாரும் திருச்சிலுவையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை பெற்றவராக இருந்தார். அவர் அதிகமாக போதித்தது பார்த்தீங்க அப்படின்னா திருச்சிலுவை பற்றித்தான். திருச்சிலுவை பற்றி கூறுகின்ற பொழுது புனித அந்தோனியார் அழகாக சொல்லுவார், கிறிஸ்தவர்கள் திருச்சிலுவையின் மீது சாய்ந்திருக்க வேண்டும், கிறிஸ்தவர்கள் திருச்சிலுவையை சார்ந்திருக்க வேண்டும் என்று புனித அந்தோனியார் சொல்லி இருக்கின்றார். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களுக்கான அடையாளம் திருச்சிலுவையை சார்ந்திருப்பது, திருச்சிலுவையின் மீது சாய்ந்திருப்பது தான் என்று புனித அந்தோனியார் கூறுகின்றார். எனவே புனித அசிசியாரை போல புனித அந்தோனியாரும் திருச்சிலுவையின் மீது அதிக பற்று உடையவராக இருந்தார். இரண்டாவது புனித பிரான்சிஸ் அசிசியார் திரு அவையை அதிகமாக நேசித்தார். தாயாம் திருச்சபை புனித பிரான்சிஸ் அசிசியார் அதிகமாக நேசித்தார். தன்னுடைய சகோதரர்களுக்கு தன்னுடைய இறுதி மடலை எழுதுகின்ற பொழுது இவ்வாறு எழுதுவார், நான் என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை திரு அவையிடமிருந்தே பெற்றேன், எனவே நான் என்னுடைய கிறிஸ்தவ விசுவாசத்தை திரு அவையில் தான் வாழ்ந்து காட்டுவேன் என்று திரு அவையின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை நிறைந்தவராக புனித பிரான்சிஸ் அசிசியார் இருக்கின்றார். தமியான் ஆலயத்திலே திருச்சிலுவையிலிருந்து இயேசு பேசுகின்றார், என்னுடைய ஆலயத்தை கட்டு, என்னுடைய திருச்சபையை கட்டு என்று பாடுபட்ட இயேசு சொல்கின்ற பொழுது உண்மையிலேயே போய் புனித பிரான்சிஸ் அசிசியார் அந்த தமியான் ஆலயத்தை கட்டுகின்றார். அப்பிறகுதான் புரிந்து கொண்டார்,
நான் கட்ட வேண்டியது ஆன்மீக திரு அவை என்று திருச்சபையில் ஒரு மாபெரும் மாற்றத்தை மறுமலர்ச்சியை ஏற்படுத்திய புனிதராக புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் இருக்கின்றார். திரு அவையுடைய மிகவும் முக்கியமான ஒரு பிரமாணிக்கமான புனிதராக புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் இருக்கின்றார். எப்பொழுது எல்லாம் திரு அவை தன்னுடைய வழித்தடத்தில் இருந்து விலகிச் சென்றதோ அப்பொழுது எல்லாம் அந்த புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் திரு அவை சரியான பாதையில் அழைத்து சென்றவராக இருந்தார். அதே போல புனித அந்தோனியாரும் புனித பிரான்சிஸ் அஸ்ஸியாரிடம் இருந்த அந்த திரு அவை பற்று அவரிடமும் இருந்தது. பலவிதமான தப்பறை கொள்கைகள் திரு அவையை பாதித்து கொண்டிருந்த அந்த நேரங்களில் எல்லாம் திரு அவையுடைய ஒரு பிரமாணிக்கமான ஒரு ஊழியராக பணியாளராக தப்பறை கொள்கைகளுக்கு எதிராக போரிட்டவராக புனித அந்தோனியா இருக்கின்றார். அதனால்தான் அவரை பற்றி சொல்கின்ற பொழுது இவ்வாறு கூறுவார்கள், ஹேமர் ஆஃப் ஹெரட்டிக்ஸ், அதாவது தப்பறை கொள்கைகளை பின்பற்றுவருடைய சம்மட்டி என்று புனித அந்தோனியாரை கூறுவார்கள். தப்பறை கொள்கைகள் யாரெல்லாம் போதிக்கிறாங்க, திருச்சபைக்கு எதிராக யாரெல்லாம் போதிக்கிறாங்களோ அவர்களுக்கு எதிராக சம்மட்டியாக திகழ்ந்தவராக புனித அந்தோனியார் இருக்கின்றார். மூன்றாவது திருவுடலின் மீது புனித பிரான்சிஸ் அஸ்ஸியாருக்கு அந்த ஒரு பற்று, ஒரு பக்தி இருந்தது. திருவுடலை, இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் நற்கருணையும் அதிகமாக புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் நேசிக்கின்றார். அசிசி நகரிலே ஒரு துர்மாதிரியான ஒரு குருவானவர் இருந்தார். எல்லாரும் அந்த குருவானவரை புறக்கணித்தார்கள். ஆனால் புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் அந்த குருவானவரிடம் ஓடி சென்று அவருடைய கரங்களை பிடித்து கொண்டு அவருடைய கரங்களை முத்தி செய்தாராம். என்ன காரணம்? இயேசுடைய திருவுடலை, இயேசுடைய திரு ரத்தத்தை நற்கருணையை நான் இந்த கரங்களில் தான் பெறுகின்றேன். இயேசுடைய திருவுடலையும் திரு ரத்தத்தையும் எதனாலும் யாராலும் கரைப்படுத்த முடியாது என்ற நம்பிக்கையை புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் பெற்றிருந்தார். அதனால் தான் நற்கருணை அவர் அதிகமாக நேசித்தார், குருக்களை அதிகமாக நேசித்தார். தன்னுடைய குருத்துவ சகோதரர்களுக்கு புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் ஒரு மடலை எழுதுகின்றார். தன்னுடைய சபையில் இருந்த குருக்களுக்கு அஸ்ஸியார் ஒரு மடலை எழுதுகின்றார். அந்த மடலில் புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் இவ்வாறு கூறுவார், குருக்களே, நீங்கள் உங்களுடைய பிரசங்கங்களில் நற்கருணையுடைய மகத்துவத்தையும் நற்கருணையுடைய முக்கியத்துவத்தையும் இறை மக்களுக்கு தவறாமல் போதியுங்கள் என்று தன்னுடைய குருக்களுக்கு புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் மடலை எழுதுகின்றார். அதே போல இறை மைந்தன் இயேசுவை நற்கருணை இன்றி வேறு எதனாலும் அதிகமாக ஆழமாக வெளிப்படையாக உணர முடியாது, அனுபவிக்க முடியாது என்று புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் எழுதுகின்றார். இதன் அடிப்படையில் புனித அந்தோனியார் செல்கின்ற இடமெல்லாம் நற்கருணையுடைய பக்தியை, நற்கருணையுடைய முக்கியத்துவத்தை, நற்கருணையுடைய மகத்துவத்தை மக்களுக்கு போதிக்கின்றார். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு புதுமை இருக்கும், அந்த நற்கருணையை கொண்டு தான் அவர் கழுதையை மண்டியிட செய்தார். காரணம், புனித அந்தோனியாரிடம் அந்த நற்கருணை பற்றி இயல்பாகவே பிரான்சிஸ் அஸ்ஸியாரிடம் இருந்ததைப் போல அவரிடமும் இருந்தது. நான்காவது திரு எதுவென்றால் திரு விவிலியம். அன்பிற்குரிய புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் தன்னுடைய துறவற சபையை எதன் மீது கட்டமைக்கின்றார் என்றால் இந்த திரு விவிலியத்தின் மீது, இறை வார்த்தையின் மீது தன்னுடைய பிரான்சிஸ்கன் துறவற அழைத்தலை அமைக்கின்றார். திருத்தந்தை பிரான்சிஸ் அஸ்ஸியாரை அழைத்து, உன்னுடைய சபையினுடைய நோக்கம் என்ன, உன்னுடைய சபையினுடைய சட்டதிட்டங்கள் என்ன, உன்னுடைய சபையினுடைய வாழ்க்கை முறை என்ன என்று கேட்டபொழுது புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் திருவிவிலியத்தை தான் காட்டினார். இதுதான் எங்களுடைய துறவற அழைத்தலுடைய சட்டதிட்டங்கள், இதுவே எங்களுடைய வாழ்க்கை முறை, இதுவே எங்களுடைய துறவற அழைத்தல் என்று திருவிவிலியத்தை, நற்செய்தியை திருத்தந்தையிடம் காட்டினார். இதனால் ஈர்க்கப்பட்ட புனித அந்தோனியார் இறை வார்த்தையின் மீது தனியாத தாகம் கொண்டவராக இருந்தார். அதனால் தான் அந்தோனியாருடைய படங்கள்லாம் பார்க்கின்ற பொழுது திருவிவிலியம் இல்லாத அந்தோனியார் இருக்கவே முடியாது. திரு விவிலியத்தின் மீது அதிக பற்று கொண்டவராக புனித அந்தோனியார் இருந்திருக்கின்றார் அஸ்ஸியாரை போல. எனவே அன்பிற்குரியவர்களே, புனித அஸ்ஸியாருடைய வழியில் வந்த புனித அந்தோனியார் திருச்சிலுவையின் மீது, திரு அவையின் மீது, திரு உடலின் மீது, திரு விவிலியத்தின் மீது புனித பிரான்சிஸ் அஸ்ஸியாருடைய அந்த ஆன்மீகத்தை அவரும் பின்பற்றுகின்றார். இன்று அன்னை மரியாளுடைய விழாவை கொண்டிருக்கின்றோம். அன்னை மரியாள் மீதும் புனித பிரான்சிஸ் அஸ்ஸியார் தனிப்பற்று வைத்திருந்தார். தன்னுடைய சபையை அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் தான் அவர் விட்டு சென்றார். அன்னை மரியாள் திருச்சிலுவையின் தாய், அன்னை மரியாள் திரு அவையினுடைய தாய், அன்னை மரியாள் திருவுடலின் தாய்,
அன்னை மரியாள் திருவிவிலியத்தின் தாய். எனவே புனித பிரான்சிஸ் அசிசியார் தன்னுடைய சபை புனித அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் வைக்கின்றார். அதே போல புனித அந்தோனியாரும் தன்னுடைய வாழ்நாளில் இறுதி நாளில் தன்னுடைய வாழ்வை அன்னை மரியாளுடைய பாதுகாவலில் வைக்கின்றார். எனவே அன்பிற்கிறவர்களே, அன்னை மரியாளிடம் நாமும் புனித அசியாரை போல, நாமும் புனித அந்தோனியாரை போல அந்த தனியாத தாகம் பெற்றவர்களாக இருக்கக்கூடிய வரத்திற்காக மன்றாடுவோம். புனித அஸ்யாரை போல, புனித அந்தோனியாரை போல திருச்சிலுவையின் மீது, திரு அவையின் மீது, திரு உடலின் மீது, திரு விவிலியத்தின் மீது, திரு அன்னையின் மீது அந்த ஒரு தனியாத தாகம் பற்று பக்தி நிறைந்தவர்களாக இருக்கக்கூடிய வரத்திற்காக மன்றாடுவோம். முடிந்தவரை அனைவருக்கும் நல்லதை நினைப்போம், நல்லதையே செய்வோம். நாம் செய்யும் அனைத்திலும் இறைவனை மகிமைப்படுத்துவோம். இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார். ஆமேன். அனைவரும் எழுந்து நிற்போம். நம்முடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்த அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதரை விசுவாசிக்கின்றேன். இவர் பஸ்தாவினால் கர்ப்பமாக இருந்தார். இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் எழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தறி எல்லாம் அல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் விட்டு இருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திராவை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலைவாழ்வை நம்புகின்றேன். ஆமென். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனமடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா முழு தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியும் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களை உம்மிடமிருந்தும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிகளிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்கு நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இறைவனாகிய உம்மையும் முது சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து முது இரக்கத்தையும் வள்ளல் தன்மையையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி புதிய உற்சாகத்துடன் நம்பிக்கையுடன் வாழ வழிவகுக்க வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்கால நீர் ஆசிர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து உமது அருளால் முன்னேற்றம் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தின் அவர்களுக்கு அமைக்க உதவும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைவுகளை உணர்ந்து திருந்தவும் எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும் எல்லோருடன் ஒற்றுமையுடன் வாழவும் அருள் தர வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெறவும் வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் உமது பிரசன்னத்திலே எடுத்து வைக்கின்ற மன்றாட்டுகளை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசையையும் வழங்கிட வேண்டுமென்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உம்மை மன்றாடுகிறோம்.
இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. குறை நான் செய்தேன் இறைவா, பாவக்குழியில் விழுந்தேன் இறைவா. கரையாம் பாவத்தை நீக்கிடவே, கரையாம் பாவத்தை நீக்கிடவே, நீ கல்வாரி மலையில் ஏந்தாயோ. இதை நான் தருவேன் இறைவா, உம் இதயத்தின் அன்பே தீராதே. இதை நான் தருவேன் இறைவா. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாகிய இறைவனை கேட்டதாமணி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. இரக்கத்தினூற்றாக இறைவா, உமது திரு அவையின் காணிக்கை உளம் கனிந்து ஏற்றருளும். அதனாலும் ஒரே திருமகன் மனிதரான மர நிகழ்ச்சியை திரு அவை தனது தொடக்கம் என உணர்ந்து இப்பெருவிழா மறை நிகழ்வை மகிழ்ச்சியோடு கொண்டாட செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது கருணையும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து மனிதரிடையே மனிதர்களுக்காக பிறப்பார் என்று வானதூதர் அறிவித்த நற்செய்திக்கு கன்னிமரியா நம்பிக்கையோடு செவிசாய்த்தார். தூய ஆவியின் வல்லமையால் நிழலிட்டதால் கன்னிமரியா கிறிஸ்துவை தமது திருவயிற்றில் அன்போடு கருத்தாங்கினார். இவ்வாறு இஸ்ரேல் மக்களுக்கு நீர் அளித்த வாக்குறுதிகள் உண்மையாகவே நிறைவேறின என்றும் உலக மாந்தரின் எதிர்பார்ப்பும் சொல்லற்கரிய முறையில் நிறைவேறும் என்றும் விளங்க செய்தி.
அவர் வழியாகவே உமது மாண்பை வான தூதர்கள் அணிகள் வழிபடுகின்றன. திருமுன் எக்காலத்து மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சு புகழ்ந்து ஒரே குரலாய் பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பீட்டு தாம் சீடர்களுக்கு அளித்து இயேசு கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவிருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தாம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமுன்னின் உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம்.
மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். தெய்வமே, சிறப்பாக இதோ கோடியார் பதுவை அந்தோணியாருடைய 13 வார திருவிழாவிலே 2வது நாள் திருவிழாவிற்கு உமது பக்த கோடிகள் இதோ இந்த புனித தலத்தில் கூடி ஜெபித்து கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொருவரையும் உமது பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். சிறப்பாக இந்த திருப்பலியிலே ஒப்புக் கொடுக்கப்பட்ட அனைத்து திருப்பலியினுடைய கருத்துக்களையும் பாதம் ஒப்புக் கொடுக்கிறோம். இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு பக்தர்களுடைய வேண்டுதல்கள், இந்த கருத்தை நாங்கள் ஏறெடுத்து ஜெபிக்கிறோம். 13 வாரம் பாத யாத்திரையாக நடந்து வந்து நாங்கள் வேண்டுகிறோம், பக்தியோடு பங்கு பெறுகிறோம் என்று சொல்லி ஆர்வத்தோடு வருகிற 13 வாரங்களாக வருவேன் என்று உறுதியோடு நம்பிக்கையோடு வருகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய தேவைகளை ஏறெடுத்து பாரும் ஆண்டவரே. சிறப்பாக இந்த நாட்களிலே தேர்வு எழுதுகின்ற அனைத்து அரசு தேர்வு எழுதுகின்ற மாணவர்களையும் பாதுகாப்பு கொடுக்கிறேன். அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். தேர்வு எழுதிய பிள்ளைகள் நல்ல முறையில் அதிகமான மதிப்பெண்களோடு வெற்றி பெற நல்ல ஒரு எதிர்காலம் அமைய நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. சிறப்பாக இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொருவரையும் பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். எங்கள் ஒவ்வொருவரையும் தாங்கிக் கொள்ளும், சுமந்து கொள்ளும், எங்களுடைய தேவையை பூர்த்தி செய்யும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் எங்களை விட்டு மறைந்த எங்கள் அன்பு பெற்றோர்கள், பிள்ளைகள், சகோதர சகோதரிகள், உறவினர்கள், நண்பர்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசில்லாத குழந்தைகள், இந்த திருத்தலத்திற்கு வந்து வாழ்ந்து மரித்த அனைத்து ஆன்மாக்களையும், அமலாசர்மத்தில் வாழ்ந்து மரித்த அனைத்து துறவிகளையும் நினைவு கூர்ந்து உமது இரக்கத்தின் ஒளியில் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனிதமிக்க மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, உம்முடைய திருத்தூதர்கள், மறைசாட்சியர், இவ்வுலகில் உமக்கு உகந்தோராய் இருந்தோராகிய புனிதர்கள் அனைவருடனும் நாங்களும் நிலையான வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழ்மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமீப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. அன்பிற்குரியவர்களே, ஒரு நிமிடம் அனைத்து உடைந்த குடும்பங்களுக்காகவும், உடைந்த சமுதாயங்களுக்காகவும், பிரிந்த உறவுகளுக்காகவும்,
நம்முடைய தனிப்பட்ட ஜெபங்களை கேட்டவர்களை நினைத்து பார்த்து உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்து அறிவித்து மகிழ்வோம். அன்புக்குரியவர்களே, அருட்சகோதரிகள் யாராவது இருந்தால் பீடத்திற்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். திவ்ய நற்கனை வழங்குவதற்கு அருட்சகோதரிகள் முன் வருக. திவ்ய நற்கனை வழங்கும் பொழுது நீங்கள் யாரும் பீடத்தை நோக்கி வர வேண்டாம். நீங்கள் இருக்கிற இடத்திற்கேயே திவ்ய நற்கனை வழங்கப்படும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். தகுதியானதால் அழைக்கவில்லை, அழைத்ததால் நான் தகுதி பெற்றேன். உந்தன் வார்த்தை உயிருள்ளது, ஆற்றல் அனைத்தும் கொண்டுள்ளது. இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் திருவிருந்திற்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்திருள்ள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். அருட்தந்தையர்களும் அருட்சகோதரிகளும் வந்து நற்கனி வழங்குவதற்கான இடங்களை வழிகளை விடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாலண்டியர்ஸ் அங்கே சென்று அவர்களுக்கு உதவுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். ஆங்காங்கே அப்படியே இருங்க, நற்கரணை உங்களுக்கு வழங்கப்படும்.
துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவு தந்தாய். தாயின் கருவினில் உருவாக்கினீர். தாங்கி நின்றாய். தூரச் சென்றாலும் துணையாய் வந்தீர். துன்பத்தில் வாழ துணிவு தந்தாய். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். சாட்சி சொல்லிடுவேன். எளியோர்க்கு நற்செய்தி சொல்லிடுவார். விடுதலை வாழ்வுக்கு உழைத்திடுவேன். உலகிற்கு ஒளியாய் விளங்கிடுவார். உண்மைக்கு சாட்சி சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகனே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கிவிட்டீர். நானும் மயங்கி போனேன். நன்மைத்தனத்தின் ஊற்றாகிய இறைவா, உன் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணினும் கருவிழி போல் காத்தருவும் உமது பெருபகாரத்துக்காக புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை உமது அனுபவத்திற்கு அழைத்து செல்லும் திருவருட்சாதனங்களுக்காகவும் அதனால் நாங்கள் அருள்வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ் தந்து
வாய்ப்புகளுக்காகவும், நாங்கள் சந்தித்த நல்ல மனிதர்களுக்காகவும், நாங்கள் நல்ல நிகழ்ச்சிக்காகவும் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இங்கு நன்றி சொல்ல வந்திருக்கின்ற எம் சகோதர சகோதரிகள் வாழ்வில் நீ செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் அளித்த ஆறுதலுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வு உமது திருக்கோடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்துகின்ற உடல் உள்ள சுகாதாரத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையில் நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்காகவும் இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே. அன்புக்குரியவர்களை, இந்த 2வது வார நவநாள் திருப்பலி சிறப்பான விதத்தில் கொண்டாடி இருக்கிறோம். நம் அனைவருமாக ஏற்கனவே சொன்னது போல பல இடங்களிலிருந்து வந்திருக்கிறீர்கள். பல எண்ணங்களையும் எதிர்பார்ப்புகளையும் விண்ணப்பங்களையும் நீங்கள் சுமந்து வந்திருக்கிறீர்கள். இறைவன் அந்தோனியார் வழியாக அனைத்தையும் அருள் பாலிப்பார் என்பதில் ஐயமில்லை. அன்பார்ந்தவர்களே, இன்றைய இந்த நாளை சிறப்பித்து இந்த நாள் முழுவதுமாக 4 திருப்பலிகளிலுமே மறை உரையாற்றி என்று அந்தோனியார் துறவற வாழ்வில் அவர் எவ்வாறு இருந்தார், பிரான்சிஸ்கன் துறவற வாழ்வுக்கும் அவருக்கும் என்ன உறவு என்பதை போன்ற தலைப்பிலே மிக அருமையாக இறைவார்த்தை பகிர்ந்து கொடுத்திருக்கிற அருட்தந்தை சாம்சன் அவர்கள் கப்புச்சின் சபையை சார்ந்தவர், பேராசிரியராக பணியாற்றி கொண்டிருக்கிறார். இன்று வந்து இந்த நாளை நமக்கு சிறப்பித்து நமக்கு ஜெபித்து மறைவுரையை வழங்கிய அவரை நாம் திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் வாழ்த்தையும் சொல்லி பாராட்டுவோம். அன்புக்குரியவர்களே, கொடியேற்றம் இந்த திருப்பலியிலும் நடைபெறும். நாம் அனைவருமாக சுமந்து வந்திருக்கின்ற அத்தனை அபிலாஷைகளையும் அந்தோனியார் வழியாக நாம் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்க போகிறோம். ஆகவே இந்த கொடியேற்ற நிகழ்விலே பக்தி சிரமத்தோடு பங்கேற்க உங்களை அன்போடு அழைக்கிறோம். 2வது வார கொடியேற்றம். ஆகவே அந்த கொடியேற்றம் இருக்கிறவங்க எல்லாருமே அங்கிருந்து தயவுசெய்து ஒதுங்கி நிற்கணும். திரு அந்துவான் தயவுசெய்து அங்கே இருக்கிறவங்களை எல்லாத்தையும் சேர் எல்லாத்தையும் இது பண்ணி அந்த இடம் மட்டும் சுத்தமாக யாருமே நிற்க வேண்டாம். கொடியேற்ற சமயத்தில் யாரும் கொடியை தொட வேண்டாம். கொடி அந்தோனியார் உங்களை தொடுவார். ஆகவே பக்தி சிரமத்தோடு இந்த கொடியேற்ற நிகழ்வில் பங்கெடுக்க வேண்டுமாய் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த 13 வார நிகழ்வுகளை நோட்டீஸ் உங்களுக்கு அச்சடித்து கொடுக்கப்படுகிறது. ஆகவே அதனுடைய ஒவ்வொரு வாரத்தும் தனித்தனி கருத்துக்கள், தனித்தனியாக ஒவ்வொரு வாரத்திற்கும் தனி குருக்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வந்து பயன்பெறுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அன்புக்குரியவர்களை, குரு மாணவர் நிதி மற்றும் வேண்டுதல் அப்பம் வழங்கிய அனைவருக்கும் தனிப்பட்ட முறையிலே உங்கள் வாழ்த்துக்களையும் நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். பெயர்கள் வாசிக்கலை, ஏன்னாக்க நிறைய நேரம் ஆயிருங்கிறனால. அதனால் எல்லோருக்கும் நன்றி. மீண்டும் நன்கொடைகள் மற்றும் குரு மாணவர் நிதி அப்பம் விரும்புகின்றவர்கள் திருத்தலத்தினுடைய அலுவலகத்தில் சென்று செலுத்தி ரசீதை பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். அன்புக்குரியவர்களை, திருவிழாவுக்கு முன்பாக நிறைய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியிருக்கிறது. ஆகவே நிறைய உபகாரிகள் தேவைப்படுகிறார்கள். ஆகவே யாரெல்லாம் நன்கொடை தர விரும்புகிறீர்களோ, செய்ய விரும்புகிறீர்கள், நீங்கள் மனமோந்து என்னை சந்திக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். இந்த அந்தோனியார் கெபி முன்பாக இருக்கின்ற அந்த எஸ்எஸ் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் போடப்பட்டிருக்கின்ற அந்த கிராதி அந்த இடமானது செய்வதற்கு உதவியாகிறது. ஸ்டானிஸ்லாஸ் டெய்சி குடும்பத்தினருக்கு நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். ஒரு வேண்டுகோள் பக்தர்களிடமிருந்து, இங்கே இருக்கின்ற இந்த வளாகத்தில் இருக்கின்ற மணல் மாற்றி பல ஆண்டுகள் ஆகிவிட்டது. யாராவது தெரிந்தவர்கள் அறிந்தவர்கள் உபயம் செய்கின்ற விரும்புகிறவர்கள் யாராவது இருந்தால் வந்து இந்த மணல் மாற்றி தருவதற்கு உதவி செய்தால் நலமாக இருக்கும் திருவிழா முன்பாக என்பதை உங்களிடம் வேண்டுகோளாக விடுக்கின்றேன். அன்புக்குரியவர்களே, தேவ அழைத்தல் முகாம் கப்புச்சின் சபைக்கு எங்களுடைய துறவற வாழ்வில் நாங்களும் வாழ்ந்திருக்கிறோம். நீங்களும் வாங்கள் என்று அழைப்படுகிறோம். நிறைய மாணவிகள் இருக்கிறாங்க, உங்கள் வீட்டில் பிள்ளைகள் வாழைப்பிள்ளை இருக்கிறாங்க. எங்கள் சபைக்கு வந்து பணி செய்ய அவர்களை அனுப்புமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். அதனுடைய கேம்ப் வந்து அடுத்த மாதம் 21 to 26 தேதிகள் வரை இங்கே நடைபெறும். அன்புக்குரியவர்களே, தேர்வு எழுதுகின்ற அனைத்து மாணவர்களுக்காக தொடர்ந்து நாங்கள் ஜெபித்து வரோம். உங்கள் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காகவும் 12ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு படிக்கிற மாணவர்களுக்கு ஜெபிக்கிறோம். இன்று சிறப்பாக KK நகரிலிருந்து வந்திருக்கிற ஆங்கிலோ ஆண்டோனிஸ் ஹையர் செகண்டரி ஸ்கூல்லேருந்து வந்திருக்கிற மாணவிகள் இந்த திருப்பலியில் வந்திருந்து சிறப்பித்திருக்க பூசோதவி செய்கிறாங்க, காணிகள் கொடுத்துருக்காங்க. எல்லா
பங்கெடுத்திருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் நம்முடைய திருத்தலத்தின் சார்பாக நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்வோம். நல்ல முறையில் தேர்வு எழுதி வெற்றி பெற வாழ்த்துக்கள். தொடர்ந்து ஒவ்வொரு வாரமும் பூசை உதவிக்கு செய்வதற்கு இந்த மாதிரி வாலிப பிள்ளைகள் எங்களுக்கு தேவை. ஆகவே திருப்பள்ளிக்கு முன்பாக வந்து அதற்கு தயாரிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். ஒரு சில நினைவூட்டல்கள். இங்கே பாவ சங்கீதம் கேட்கப்படுகிறது, பயன்படுத்தி கொள்ளுங்கள். நற்கனை வழங்கும்போது ஆமேன் என்று சொல்ல வேண்டும். மேலுமாக திருத்தலத்தை வளாகத்தை தூய்மையாகி வைத்துக்கொள்ள வேண்டும். அப்பம் வழங்கப்படும். அந்த அப்பத்தை நீங்கள் பிரித்தாலுமே கூட அதனுடைய பிளாஸ்டிக் கவரை நீங்கள் கீழே எங்கேயுமே போடக்கூடாது. ஒரு பிளாஸ்டிக் கவர் கீழே நீங்கள் போட்டாலும் அது ஒரு பாவம். ஆகவே அதை குப்பை தொட்டியில் போடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். மேலுமாக பீடத்தின் மீதும் ஏறக்கூடாது. நன்றி. கொடி ஏற்றம் நடைபெற இருக்கிறபடியால் அங்கே இருக்கிற எல்லாருமே தயவுசெய்து கொஞ்சம் இடத்தை அங்கேருந்து விலகுமாறு அன்போடு கேட்டுக்கிறோம். அங்கே இருக்கின்ற வாலண்டியர்ஸ் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் தயவுசெய்து. அங்கே யாரும் இருக்க வேண்டாம். அன்பிற்குரியவர்களே, மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய ஜெபங்கள். புனித அந்தோனியாருடைய பரிந்து பேசுதலையும் பாதுகாவலையும் நாடி வந்திருக்கின்ற உங்கள் அனைவரையும் இறைவன் நிறைவாக ஆசீர்வதிப்பார். உங்களுடைய உள்ளத்தின் ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள், கண்ணீர், கவலைகள், கஷ்டங்கள் அனைத்தையும் இறைவன் நிச்சயம் கண்ணோக்குவார் என்று உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். தொடர்ந்து எனக்காகவும் என்னுடைய குருத்துவ பணிக்காகவும் என்னுடைய மேற்படிப்புக்காகவும் ஜெபியுங்கள். நானும் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். இந்த நாளிலே என்னை அழைத்த நம்முடைய அதிபர் தந்தை அந்தோனிதாஸ் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னுடைய பாராட்டுகள். நம்முடைய திருத்தலத்திற்காக அவர் எடுக்கின்ற எல்லா முயற்சிகளையும் இறைவன் தாமே ஆசீர்வதிக்க வேண்டும் என்று அவருக்காக ஜெபிக்கின்றேன். நன்றியோடு மன்றாடுவோமாக. விசுவசிப்போருக்கு வாழ்வாக இறைவா, உண்மையான நம்பிக்கையின் மறையுண்மைகளை எங்கள் உள்ளங்களில் பதித்தருள உம்மை வேண்டுகின்றோம். கன்னி மரியாவிடம் கருவுற்ற அவர் உண்மையான கடவுளும் உண்மையான மனிதனுமாக இருக்கிறார் என அறிக்கையிடும் நாங்கள் அவருடைய மீட்பு அளிக்கும் உயிர்ப்பின் ஆற்றலால் நிலையான மகிழ்ச்சியை கண்டடைய தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். நோயாளிகளுக்காக ஜெபம். எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருக்கின்ற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெபத்தோழமை வாய்ப்புக்காக உம்மை போற்றுகின்றோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று சொன்னீரே. இதோ உமது அன்பு பிள்ளைகளாகிய எங்களிடம் உமது தெய்வீக சமாதானமும் இரக்கமும் என்றும் இடம் பெறுவதாக. உமது சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துகளிலிருந்து எங்களை காத்தருளும். தீமைகள், தீய சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாதிருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களில் நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையாதல், அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடம் இருந்து வழி தவற விடாதேயும். பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீர் இந்த உலகில் வாழ்ந்தபோது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழும் தந்தீரே. இதோ இன்று உடலுள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களையும் இன்னும் பல்வேறு இல்லங்கள், மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கி அருளும். இவர்களின் கண்ணீரை துடைத்தருளும். பூரண சுகமும் விடுதலையும் தந்தருளும். உமது தெய்வீக இன்பத்தில் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தருளும். இவ்வாறு இறைவா, உமது பெயரின் மகிமை இவர்களிடம் விளங்க செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும். இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக. உங்களை ஆதரிக்க உங்களுள் இருப்பாராக. உங்களை காப்பாற்ற உங்களுக்கு பின் இருப்பாராக. உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக. உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
வாலண்டியர்ஸ் மட்டும்தான் மேலே வரணும், மற்ற யாரும் வரக்கூடாது. ஆங்காங்கே இருங்கள், உங்களுக்கு பணம் தரப்படும். அப்பங்கள் உங்களுக்கு நீங்கள் இருக்கிற பணம் தரப்படும். கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா, கைவிடவே மாட்டா. கலங்காதே மகனே, கலங்காதே மகனே. நவநாள் ஜெபம். குழந்தை இயேசுவை கரத்தில் ஏந்தும் பாக்கியம் பெற்ற பரிசுத்தரான புனித அந்தோனியாரே, வல்லைமணியரின் பருந்து பேசுபவரே, துன்பப்படுவோருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோமது பக்தர்களாகிய நாங்கள் ஆழ்ந்த விசுவாசத்துடனும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் திருத்தலத்திற்கு விரைந்து வந்துள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களின் ஆன்ம சரீர தேவைகளுக்காக பரிந்து பேசினால் கருணையின் கடலான அவர் ஒருபோதும் தள்ளிவிட மாட்டார். தந்தைக்குரிய முத நேச பராமரிப்பில் எங்களுக்கு முழு நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போகும் விண்ணப்பங்களை இறைவனிடம் எடுத்து கூறி மன்றாடும். புதுமை வள்ளலே, உம்மை கூவி அழைப்போருக்கு செவி கொடுப்பவரே, உமது கரங்களால் அரவணைக்கப்பட விரும்பிய இனிய குழந்தை இயேசுவிடம் இந்த எங்கள் விண்ணப்பங்களை சொல்லி பரிந்து பேசுவீராக. இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் என்றும் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். மகிமை பொருந்திய புனிதரே, நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதல்ல என்றால் இதைவிட சிறந்ததொன்றை இறைவிடமிருந்து எங்களுக்கு அடைந்து கொடுத்தருளும். ஆமென். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, இப்படி திருவயிற்றின் கனியான இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த அந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்து வந்த புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நம்மையும் நமது குடும்பங்களையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. தந்தையின் அன்பிலும் அன்னையின் பராமரிப்பிலும் வாழ வளர இதுவரை காத்த தேவன் இனியும் நம்மை காப்பார் என்ற நம்பிக்கையில் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறியது. இறைவனுக்கு நன்றி. இரண்டாவது வார நவநாள் கொடியை புனிதப்படுத்துகிறார் அருட்தந்தை சாம்சன் அவர்கள். ஆண்டவர் பெயராலே நமக்கு உதவி உண்டு. அவரே விண்ணையும் மண்ணையும் படைத்தவர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இறைவா, உம் மக்கள் தங்கள் பாதுகாவலரான புனித அந்தோனியார் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இக்கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியருளும்.
இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல இவருடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நவ நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் பாதுகாவலரான புனித அந்தோனியாரை நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்பார்ந்தவர்களே, கொடி ஏற்றப்பட இருக்கிறது. தயவுசெய்து வழிவிடுங்க. அந்த போகிற வழி வரைக்கும் யாருமே இருக்கக்கூடாது. சிலுவை முன் செல்ல 2 மெழுகுத்திரியும், அதை தொடர்ந்து கொடியும், கொடியை தொடர்ந்து அருட்தந்தையர்கள் செல்வார்கள். வெயிட் பண்ணுங்க. ஆகவே பக்தி சிரமத்தோடு எல்லாரும் கையை உயர்த்துங்க. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, மரியே வாழ்க. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ள. இந்த நேரம் புனித அந்தோனியாரே, புனித அந்தோனியாரே, கோடி அற்புதர் புனித அந்தோனியாரே, வல்லரே புனித அந்தோனியாரே, அற்புதரே புனித அந்தோனியாரே, குழந்தையை களத்தில் ஏற்றிய புனித அந்தோனியாரே, எங்கள் மன்றாட்டுகளை எல்லாம் பரிந்துரைக்கும் புனித அந்தோனியாரே, எங்களுக்காக மன்றாடும் புனித அந்தோனியாரே. யாரும் தொட வேண்டாம், யாரும் தொடக்கூடாது. கையை உயர்த்தியவாறே ஜபங்களை ஏறெடுப்போம், ஜபத்தை ஏறெடுப்போம். ஜபத்தை அவரை உற்று நோக்குவோம், கொடியை உற்று நோக்கிய வண்ணமாகவே கைகளை உயர்த்திய வண்ணமாக ஜபங்களை ஏறெடுப்போம். அந்தமையில் ஆண்டவர் புனித அந்தோனியார் வழியாக அற்புத ஆசீர்வாதங்களை நமக்கு வழங்குவார். தயவுசெய்து யாரும் நகர வேண்டாம், அப்படியே இருக்கணும். எங்கும் போகாதீங்க, தயவுசெய்து அப்படியே இருங்க. எங்கும் கலைந்து செல்ல வேண்டாம். இங்கிருந்தே நாம கொடியேற்றுவதை பார்ப்போம், அப்புறம் கலைந்து செல்லலாம். உணவு வழங்குகிறவர்கள் பிறகுதான் கொடுக்கணும், இப்ப கொடுக்கக்கூடாது. தயவு செய்து யாரும் கலைந்து செல்ல, அப்படியே இருங்க. தயவு செய்து கூட்டம் போட வேண்டாம். அற்புதமான புனித நிகழ்வில் நாம பக்தியோடு, பக்தி சிரமத்தோடு பங்கேற்பதற்கு உதவி செய்யுங்க. கையை உயர்த்துங்கள், கையை உயர்த்தி செய்யுங்கள். மோயிசனை போல கையை உயர்த்துங்கள், அபிரகாமை போல கையை உயர்த்துங்கள். ஆண்டவர் உயர்த்திருக்க பொழுது எவ்வளவு நேரம் உயர்த்துகிறோமோ அவ்வளவு ஆசீர்வாதங்களை, கடலை வழியை தருவார். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி.